அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சோ மெனி ரெப்ரசன்டேஷன், பல தடவை மனுக்கள் புகார்கள் அளித்து அந்த புகார் எல்லாம் பெண்டிங்கில் இருக்கீங்க. எலெக்ஷன் கமிஷனில் எந்த ஆக்ஷனும் எடுக்கவே இல்லை. ஆகவே அந்த அத்தனை ரெப்ரசன்டேஷன் மேலேயும் இந்த ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி நம்ம மனுவை உயர்நீதிமன்றத்தில் போட்டோம். அந்த மனு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுன்றது தான் நமது கோரிக்கை. ஆகவே எலெக்ஷன் கமிஷன் மாத்திரமே பார்ட்டியாக இருந்ததில் இப்போது ஹைகோர்ட் இன்றைக்கி ஈவினிங்கோ நாளை காலையிலையோ எந்த நேரத்துலையோ அது மேலே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும். நான் இங்கே ஏன் வந்தேன்னு கேட்டால், ஒரு ரெப்ரசன்டேஷனை கொடுக்க வேண்டியிருந்தது. அதனால் இங்கே வந்தேன். அந்த ரெப்ரசன்டேஷன் கோர்ட் நாலேஜோடு இங்கே நான் சப்மிட் பண்ணிட்டேன். அதுக்காக தான் வந்திருக்கேன். ஆகவே எல்லாத்தையும் கோர்ட்டில் சொல்லியாச்சு. கோர்ட் என்ன டைரக்ஷன் எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுக்குதுன்றது நம்ம பார்க்கணும். அவங்க வாதம் வைக்கக்குள்ள நீங்கள் வந்து அடிப்படை உறுப்பினரே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் எக்ஸ்பெல்ஷனை சேலஞ்ச் பண்ணது சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் படி சிவில் கோர்ட்டில் பெண்டிங் இருக்குது, சிவில் டிஸ்பியூட்டில். ஸோ அதுதான் மேட்ரு. ஆக ஓபிஎஸ் என்ற ஒருங்கிணைப்பாளரும் இங்கே இருக்கார் எலெக்ஷன் கமிஷனில் வெப்சைட்டில். எடப்பாடி பழனிசாமி கண்டிஷனோட செயலாளர் அவரும் இருக்கார், ஏற்றிட்டு இருக்காங்க. 2 பேரும் இருக்கிறதால 2 பேரும் ரெட்டலையை கேட்டு மனு போடுவாங்க. அப்போ தான் இப்போ நாளைக்கு வந்துடுச்சுன்னா மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் இமிடியட்டாக அது தெரிஞ்சிடும். அந்த 2 பேரும் சைன் பண்ணுறேன்னு கேட்குறப்ப தான் யார் முடிவு பண்ணணும்னா இவங்க தான் முடிவு பண்ணணும். ஆமாம் சார், இந்த இரட்டை சின்னம் எங்களுக்கு தான் கிடைக்கணும் உறுதியாக ஓட்டு வச்சுக்கிறார். அது ஒரு ரகசியம், அப்புறம் தான் சொல்ல முடியும். அது என்ன ரகசியம்? ஒன்றும் ரகசியம் இல்லை. ஏற்கனவே அவர் தான் சைன் பண்ணார். ஒருங்கிணைப்பாளர் ஸ்டில் இருக்காரு. லெட் பை மதுசூதனன் குரூப்புன்னு கொடுத்து மதுசூதனன் இறந்துட்டாரு. இப்போ அண்ணன் ஓபிஎஸ் செம்மலையும் தான் இருக்காங்க அந்த பார்ட்டியாக. ஸோ அதையெல்லாம் வச்சு தான் நிச்சயமாக கிடைக்கின்ற நம்பிக்கையில் சொல்கிறார். அதுதான் ரகசியம், பரம ரகசியம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.